அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அதுக்கு அடுத்தது மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு. மொழி அடிப்படையில் என்ன பண்றாங்க, மாநிலங்களை மறுசீரமைக்கணும் அப்படின்ற கோரிக்கை ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு இந்தியாவில. இந்திய விடுதலைக்கு முன்பே என்ன இருக்கு, இந்த கோரிக்கை இருக்கு. ஓகேவா? இப்போ காலனி ஆட்சியில என்ன பண்றாங்க அப்படின்னா, நிர்வாக வசதிக்காக மட்டும் என்ன பண்றாங்க, மாகாணமா பிரிச்சு வந்தாங்க. மொழி அடிப்படையில் அவங்க பிரிக்கல. ஓகேவா? நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நிலப்பரப்பை மாகாணமா பிரிச்சு ஒரு 11 மாகாணமாகவும் முதன்மை ஆணையர் பகுதியாகவும் இப்படி எல்லாம் பிரிச்சு ரூல் பண்ணிட்டு வராங்க. ஓகேவா? அதன் பிறகு மொழி அடிப்படையில மாநிலங்கள் பிரிக்கணும் அப்படின்னு முதல்ல ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அப்படின்னா அவர் தான் யாரு, பாலகங்காதர திலகர். எப்போ 1891 பாலகங்காதர திலகர் என்ன பண்றாரு, இந்தியாவை மொழி அடிப்படையில நீங்க என்ன பண்ணுங்க, பிரிங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அதே போல அது என்னது, மைசூர் பிரதிநிதி சபையும் காங்கிரஸ் சபையும், ஓகேவா, அப்படின்ற நூல் எழுதுறாரு பாலகங்காதர திலகர். அதுலதான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கோரிக்கையை வைக்கிறார். முக்கியமானது பாலகங்காதர திலகரோட நூல் எது, மைசூர் பிரதிநிதி சபையும் காங்கிரஸ் சபையும். இங்க பாலகங்காதர திலகர் பத்தி எல்லாம் ஐஎன்எம்ல விரிவா படிப்பீங்க. ஓகேவா? 1908 ஓகேவா, 1908 மொழிவாரிய மாகாணங்கள் அமைக்கணும் அப்படின்னு இந்திய தேசிய காங்கிரஸும் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. ஆமா, மொழி அடிப்படையில மாகாணங்கள் பிரிக்கிறது நல்லது அப்படின்னு ஐஎன்சி காங்கிரஸ் சொல்றாங்க. ஓகேவா? இது அவங்க என்ன பண்றாங்க, காங்கிரஸ் கட்சி 1908 பீகார் மாநில காங்கிரஸ் குழு அப்ப ஒரு மாநிலத்தோட பேர்ல வைக்கிறாங்க. 1917 ஆந்திரா மற்றும் சிந்து மாநில காங்கிரஸ் குழு அப்படி எல்லாம் என்ன பண்றாங்க, அமைக்கிறாங்க. சரிங்களா? 1911 நமக்கு தெரியும், ஒரு பிரித்தாளம் சூழ்ச்சி நடக்குது. வங்காளத்திலிருந்து பீகார் பிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1917 அங்கிருந்த தனி மாநில கோரிக்கை தெலுங்கு மக்களால் வலியுறுத்தப்பட்டது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாடுல மொழிவாரியான மாகாண காங்கிரஸ் குழுக்களும் அமைக்கிறாங்க. இப்பதான் ஒரு ப்ராப்பரான மொழிவாரி மாகாண கோரிக்கை ஸ்டார்ட் ஆகுது 1920. அதன் மூலம் மொழி அடையாளத்தின் அடிப்படையில் தேசிய அடையாளம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு உறுதியளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 1936 ஒரிசா மற்றும் சிந்து மாகாணங்கள் உருவாக்குறாங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல. அதுக்கப்புறம் இந்த இதுதான் மொழி அடிப்படையில் பீகாரில் இருந்து ஒடிசா பிரிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் டைம் மொழி அடிப்படையில் என்ன பண்றாங்க, ஒடிசாவை பிரிக்கிறாங்க. எங்க, பீகாரில் இருந்து. விடுதலைக்கு முன்னரே உருவாக்கப்பட்ட முதல் மொழிவாரி மாநிலம்னா எதை சொல்லலாம், ஒடிசா. நம்ம அடிக்கடி நம்ம படிச்சிருப்போம், புக்லயும் இருக்கு, நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? மொழிவாரி மாநிலங்களுக்கு ஆதரவு யார் யாருன்னு சொல்றாங்கன்னா, லோகமான்ய திலகர், அன்னி பெசன்ட் அம்மையார், மகாத்மா காந்தி. ஓகேங்களா? குரூப் 1 மெயின்ஸ்ல மொழிவாரி மாநில பிரிக்கிறதுக்கு மகாத்மா காந்தியோட கொள்கை, அவருடைய கருத்து எந்த அளவுக்கு உதவிச்சு அப்படின்ற ஆங்கிள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க மெயின்ஸ்ல. அது ரிலேட்டடான அவ்வளவு புக்ஸில் இன்ஃபர்மேஷன் இருக்காது. சொல்றேன் எதுக்குன்னா, மொழிவாரி மாநில கோரிக்கையில காந்தியோட பங்களிப்பும் அதிகமா இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பிரகாசம், ஆந்திரா பகுதி பிரகாசம், ரங்கா ராவ் போன்ற ஆந்திர தலைவர்களும் இந்திய உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலை பார்த்து தனி ஆந்திர மாநிலம் கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆகஸ்ட் 15 1940 இந்திய விடுதலை ஆகுது. மதராஸ் மாகாணத்தோட ஆளுநர் ஆர்ச்சர் பால்டனை, அப்புறமா முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருக்கிறாரு. அந்த டைம்ல தான் அந்த கோரிக்கை வருது. 1947 நவம்பர் 27 என்ன பண்றாங்க, மொழிவாரி மாகாண கோரிக்கை ஏத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, மொழிவாரி மாகாண கோரிக்கை அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இன்னும் நடைமுறைப்படுத்தல. அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஆந்திரா வேணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்காரு, அவர் சாமி, அவரு சீதாராம் சொல்லுவாங்க. ஓகே, சுவாமி சீதாராம் அவரு இது பண்றாரு. சாகுமுறை உண்ணாவிரதம் தொடங்கினார். ஆனா என்ன பண்றாங்க, ஆச்சாரியா வினோபா பாவே கேட்டுக்கொண்டதால உண்ணாவிரதம் கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜாஜி ஆந்திர மாநில கோரிக்கை ஏற்கல, தெரியலையா? ராஜாஜி 1952 53 54 இந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டோட முதலமைச்சர், தமிழ்நாடுல சென்னை மாநிலத்தோட முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது தான் ஆந்திர மாநில கோரிக்கை வந்துட்டு இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? சோ அதை ஏத்துக்கல. ஓகே, அப்போ அதை பத்தி என்ன சொல்றேன்னு பார்க்கலாம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பகுதிகளில் சுற்றுப்பயணம் போவார். சென்னை மாநில முதலமைச்சராக இருக்கும்போது ஆந்திரா பகுதிகளில் சுற்றுப்பயணம் போவார்.
அப்போ கண்டிப்பா நாங்க என்ன பண்ண மாட்டோம், உங்களுக்கு ஆந்திரா தனி மாநிலம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுவாரு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, தார் கொண்டு அவர் மூஞ்சிலே அடிச்சிடுவாங்க. அப்போ தார் கொண்டு அடித்தாலும் தனி மாநிலம் இல்லை அப்படின்லாம் அவரு அந்த சொல்லுவார் அந்த டைம்ல. ஓகேவா? ஸோ இதுதான். அதே போலதான் சென்னை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சொல்றாரு பாருங்க. தூணையும் கட்டிப்பிடித்துக் கொண்டு அறையை விட்டு வெளியேற முடியாது, எனவே தூணை விட்டு விட்டு அறையை விட்டு வெளியேறுங்கள். நீங்க அறைக்குள்ள ஒரு தூண் இருக்கு, அதை கட்டி பிடிச்சிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், நான் அந்த அறையை விட்டு வெளியேற மாட்டேன் அப்படின்னா நீ தனி மாநிலமும் வேணும் சென்னையும் வேணும் அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த பொருளை இதை சொல்றாரு. இது கோர்ட்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்கு. பின்னாடி இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். மதராஸ் மாகாணத்தில் தெலுங்கு பேசும் பகுதிகளுக்காக தனி ஆந்திர மாநிலம் உருவாக்க அரசியல் நிர்ணய சபை கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையாச்சும் ஒரு பட்டாபி சீதாராமையா 1946 ஆகஸ்ட்ல வைக்கிறாரு அந்த கோரிக்கை. அதை ஏத்துக்கிட்டு 1948 ஜூன் மாதம் 16ஆம் தேதி என்ன பண்றாங்க, ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. எஸ்கே தார் ஆணையம் அப்படின்னு பேரு. மொழிவாரி மாநிலம் இந்தியாவில் சாத்தியமா இல்லையா அப்படின்னு ஆராயுங்க அப்படின்னு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. இந்த ஆணையத்தை அமைத்தது அரசியல் நிர்ணய சபை தலைவரா இருக்கிறார் இல்லையா, ராஜேந்திர பிரசாத், அவர் தான் அமைக்கிறாரு. இந்த ஆணையம் 13 சிறிய குழுக்கள் அப்படின்னு பார்த்திருப்போம் இல்லையா, அதுல ஒரு குழு தான் இந்த எஸ்கே தார் ஆணையம். எப்ப அமைக்கிறாங்க பாருங்க, மொழிவாரி மாகாணங்களை உருவாக்க அந்த குறிக்கோளை கொண்டு அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் தான் இது. 1948 ஜூன் 17 என்று அமைக்கிறாங்க. அமைச்சது யாரு, அரசியல் நிர்ணய சபை தலைவர் ராஜேந்திர பிரசாத். இதுல மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. யாரு தலைவர் தான் எஸ்கே தார், அதனால எஸ்கே தார் ஆணையம் சொல்றோம். உறுப்பினர் பாருங்க, பன்னா லால், ஜெகத் பிரேன் லால், இதனுடைய செயலாளர் பிசி பானர்ஜி. இவங்க என்ன சொல்றாங்க, புதிய மொழிவாரி மாகாணங்களாக ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகியவற்றை குறித்து உருவாக்க அமைக்கப்பட்ட குழு தான் என்னது இந்த எஸ்கே தார். ஏன்னா இங்கெல்லாம் என்ன பண்றாங்க, மொழிவாரி மாநிலம் கொடுங்க அப்படின்னு இருக்கு. குறிப்பா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் சென்னை மாகாணத்திலிருந்து பிரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? இவங்க அறிக்கை கொடுக்குறாங்க டிசம்பர் 18 1948 ஜூன் மாதம் அமைக்கிறாங்க. அதே ஆண்டு என்ன பண்றாங்க, டிசம்பர் மாதம் அறிக்கை கொடுக்குது. சோ அப்போ நீங்க மொழிவாரி மாநிலங்கள் பிரிச்சாங்கன்னு வச்சுங்களேன், தேசத்தோட ஒருமைப்பாட்டு இருக்கும், அச்சுறுத்தல் ஏற்படும், நிர்வாக சிக்கல் ஏற்படும். இப்பதான் நம்ம சுதந்திரம் வாங்கி இருக்கிறோம். மாநிலங்கள் இப்போ 1, 2 பிரிச்சு கொடுக்கும்போது நிறைய மாநிலங்களை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ப அதுக்கு நிதி ஒதுக்கணும், அதுக்கான போதிய நிதி நம்ம கிட்ட இல்லை. அப்படின்னும் போது மொழிவாரி மாநிலம் சாத்தியம் இல்லை. இப்ப இருக்கிற சூழ்நிலை பண்ணாதீங்க, மொழிவாரி மாநிலம் சாத்தியம் இல்லை அப்படின்னு யார் சொல்லிடுறா, இவங்க சொல்லிடுறா. ஓகேங்களா? சோ இங்க பாரு, அரசியல் நிர்ணய சபையோட ஆலோசகர் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, மதராஸ் மாகாண நிர்வாக வசதிக்காக வட மதராஸ், நார்த் மெட்ராஸ், தென் மெட்ராஸ் என 2 மாநிலம் பிரிக்கப்படும். 2 பொது தலைவர் சென்னை அப்படின்னு கூட என்ன பண்றாரு 1947 அறிவிக்கிறார். இந்த திட்டத்துக்கு யார் யாரு, சா ராதாகிருஷ்ணன், வி கிரி, டி பிரகாசம் போன்ற ஆந்திர தலைவரும் ஆதரிக்கிறாங்க. ஆனா ஏப்ரல் 21 1947 மதராஸ் சட்டப்பேரவையில் மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிப்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு அவசியம் எனும் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில். தட் மீன்ஸ் மெட்ராஸ் சட்டப்பேரவையில் இது போல பண்றாங்க. மொழி அடிப்படையில் மாகாணங்களை பிரிப்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு அவசியம் என்னும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேவா? அதுக்கு அடுத்து போலாமா? அதுக்கு அடுத்தது ரொம்ப சிம்பிள். எஸ்கே தார் ஆணையத்தின் அடிப்படையில மொழிவாரி மாநிலம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தலைவர்கள் விரும்பினாலும் அந்த ஆணையம் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு மொழிவாரி மாநிலம் சாத்தியம் இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது ஜேவிபி கமிட்டி. அதை தொடர்ந்து ஜேவிபி கமிட்டி இது யார் போறதுன்னா 1948 டிசம்பர் மாதம் ஐஎன்சி மாநாடு கூடுது எங்க, ஜெய்ப்பூர்ல. இந்த காங்கிரஸ் மாநாட்டுல பட்டாபி சீதாராமையா தலைவர் இந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு. அப்ப என்ன பண்றாங்க, மொழிவாரி மாநில கோரிக்கை ஓகேவா மீண்டும் வலுவடையுது. கண்டிப்பா என்ன பண்ணணும், மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கணும் அப்படின்னு அந்த கோரிக்கை வலுவடையுது. இந்த இதுல 3 பேர் இருப்பாங்க. இந்த குழுவில் எத்தனை பேரு, 3 பேர். யார் அந்த 3 பேருனா, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா ஆகிய அந்த 3 பேரு. ஓகேவா? சோ இந்த 3 குழுவுக்கு தலைவர் இருக்காங்களா, 3 உறுப்பினர் தான். என்ன கிடையாது, தலைவர் கிடையாது. ஜேவிபி கமிட்டி யாரால் அமைக்கப்பட்டது, இந்திய தேசிய காங்கிரஸால் அமைக்கப்பட்டது. எப்பொழுது 1948 டிசம்பர். எங்க நடந்த மாநாட்டுல,
1948 ஜெய்ப்பூர் காங்கிரஸ் மாநாட்டுல இது போல பண்றாங்க. எப்ப அறிக்கை கொடுக்கறாங்க? 1949 ஏப்ரல் 1 அறிக்கை கொடுக்கறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? மொழிவாரி மாகாண கோரிக்கை ஏற்கப்படலை, நிராகரிக்கிறாங்க. ஏன்னா மொழிவாரி மாகாணங்கள் குறுகிய பிராந்தியவாதத்தை வலியுறுத்துகின்றன என்றும் அது நாட்டின் மேம்பாட்டிற்கு அச்சுறுத்தலாக உருவாக்கப்படும், அதனால என்னது மொழிவாரி மாநிலம் வேண்டாம், அது ஒரு குறுகிய கண்ணோட்டம் மொழி அடிப்படையில் பிரிக்கிறது அப்படின்னு எஸ்கே தார் கமிட்டி நிராகரிக்கிறாங்க, ஜேபிபி கமிட்டியும் நிராகரிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதான். அடுத்த ஒரு திட்டம் இருக்கு பாருங்களேன். இது என்ன திட்டம்னா தட்சிண பிரதேச திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிசி ராய் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஓகேவா, ஒரு மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் இல்லையா பிசி ராய், அவர் சொன்னது மொழிவாரி மாநில கோரிக்கை எஸ்கே தார் கமிஷனும் நிறுச்சு, ஜேவிபி கமிட்டியும் நிராகரிக்கிறாங்க. கரெக்டா, ரெண்டுமே நிராகரிச்சுட்டாங்க. மொழிவாரி மாநிலத்திற்கு பதில் என்ன பண்ணலாம்? இந்தியாவை 5 பகுதிகளா, நிர்வாக வசதிக்காக 5 பகுதிகளாகவோ அல்லது 6 பெரிய நிர்வாக பகுதியாகவோ பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னதான் டாக்டர் பிசி ராய். அப்படிதான் அந்த திட்டத்தை முன்மொழிகிறார். அதனால்தான் அது தட்சிண பிரதேசம் திட்டம் அல்லது ராய் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ மெட்ராஸ் இருக்கா, ஆந்திரா உட்பட கர்நாடகம், கேரளம் இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு பேர் என்னது? தட்சிண பிரதேசம். நீங்க ஆந்திரா தனியா கேட்கறாங்க, கர்நாடகா தனியா கேட்கறாங்க. ஓகே, அப்படிலாம் இருக்கும்போது இல்ல அந்த சவுத் இந்தியாவில் இருக்க மாநிலங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இது ஒரு மாநிலம் அப்படின்றார். நிர்வாக காரணத்துக்காக இப்படி ஒரு மாநிலம் உருவாக்கலாம். தட்சிணம், தட்சிணம்னா சவுத் அப்படின்னு அர்த்தம். இந்தியாவோட சவுத் எது? இந்த பகுதிகள் தானே, அதனால தட்சிண பிரதேசம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகேவா? இங்க என்ன பண்றாங்க? 1956 அமிர்தசரஸ்ல காங்கிரஸ் கூட்டத்தில் என்ன பண்றாங்க? ராய் திட்டத்தின் அடிப்படையில் தட்சிண பிரதேசம் அமைப்பது குறித்து கோவிந்த் வல்லப் பந்த் முன்மொழிகிறாரு. சி சுப்பிரமணியன் தமிழ்நாடு சேர்ந்தவர் தான், அவர் நேரு இதெல்லாமே என்ன பண்றாங்க? ஆதரிக்கிறார். ஓகேவா? சோ இந்த திட்டத்தை காமராஜர் விரும்பல, அவருக்கு பேசுறதுல விருப்பம் இல்லை. அண்ணா, மாப்போசி, பெரியார் எல்லாம் என்ன கடுமையா எதிர்க்கிறாங்க. சோ இவங்கள தமிழ் பற்றாளர் இருந்ததால கொஞ்சம் கடுமையா எதிர்க்கிறாங்க. இந்த திட்டம் அதனால என்ன ஆயிடுச்சு? கைவிடப்பட்டது. அதுக்கப்புறம் பெரிய மாநில அமைப்பு திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்திய வரலாற்றின் போக்கியா மாறி இருக்கும் என்றவர் சி சுப்பிரமணியன். நாங்க இப்படி மட்டும் பண்ணியிருந்தா, பெரிய மாநில அமைப்பு திட்டத்தை ஏற்றுக்கிட்டு இருந்தா இந்திய வரலாற்றின் போக்கு எப்படி இருக்கும்? மாறி இருக்கும் அப்படின்னு சொன்னது யாரு? சி சுப்பிரமணியம். கிளியரா? ஓகேவா? சோ அப்போ எஸ்கே தார் கமிட்டி, அதுக்கப்புறமா ஜேவிபி கமிட்டி, அதுக்கப்புறமா தட்சிண பிரதேசத்தோட அறிவிப்பு, ஓகேவா, இது எல்லாமே எதுவுமே எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது. ஓகேவா? மொழிவாரி அடிப்படையில மாநிலங்கள் உருவாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லாம போயிட்டு இருக்கு. இப்போ இது போயிட்டே இருக்கா? இப்படி போகும்போது 1950 இந்திய அரசு அமைப்பு நடைமுறைக்கு வந்துருது. அதான் ABCD அப்படின்னு மாநிலங்கள் பிரிச்சுட்டோம். அதுக்கப்புறம் 1951 பொது தேர்தல் நடக்குது. 51, 52 பொது தேர்தல் நடக்குது. இந்தியாவோட முதல் பிரதமரா ஜவஹர்லால் நேரு வர. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு எம்பியா இருந்து வரல, கரெக்டுங்களா? மக்கள் ஓட்டு போட்டு, வயது வந்த ஒரு வாக்குரிமை அடிப்படையில ஓட்டு போட்டு ஒரு பெரும்பான்மை பெற்று வந்த ஒரு பிரதமர்னா யாரு? ஜவஹர்லால் நேரு. இப்ப என்ன ஆயிடுச்சு? வந்த பிறகு ஆந்திர பகுதிகளில் கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்த அந்த மொழிவாரி கோரிக்கை ரொம்ப வலுப்பெறுது. கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? நீங்க மொழிவாரி அடிப்படையில, மொழி அடிப்படையில மாநிலங்கள் கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அந்த கோரிக்கை அதிகமாக இருக்கு. அதுக்காக என்ன பண்றாங்க? உண்ணாவிரதமே இருக்க ஆரம்பிக்கிறாரு ஒருத்தர். அவர் தான் யார் அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமுலு. ஓகேவா? எப்ப பாருங்க, 1952 அக்டோபர் 19 ஸ்டார்ட் பண்றார் உண்ணாவிரதத்தை. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணி ஓகேவா அப்படியே சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு அறிவிச்சார். போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? அங்க பிரதமர் யாரு? நம்ம ஜவஹர்லால் நேரு. இங்க யாரு முதலமைச்சர்? நம்ம ராஜாஜி. ராஜாஜி சென்னை மாநிலம் தானே இது. சென்னை மாநிலத்துல இது போல சூழ்நிலை இருக்கு. இப்படி ராஜாஜி இருக்கும் போது இப்ப என்ன பண்றாரு? அவங்க தனி மாநிலம் வேணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்காரு. சென்னையில தான் உண்ணாவிரதம் இருக்காரு. யாரு? பொட்டி ஸ்ரீராமுலு. ஆனா அந்த உண்ணாவிரதத்தை பெருசா கண்டுக்கவே இல்லை. யாரு? நம்ம ராஜாஜியும் கண்டுக்கல, அங்க மத்தியில் இருக்கிற நேரும் கண்டுக்கல. அவங்க நினைச்சிட்டாங்க கொஞ்ச நாள் உண்ணாவிரதம் இருப்பாரு, சாக வரையும் சொல்றாரு, கொஞ்ச நாள் உண்ணாவிரதம் இருப்பாரு, பசி எடுத்தா எப்படி போய் சாப்பிட்டுக்காரு, கண்டிப்பா அவர் இந்த உணவரெல்லாம் சாகிற வரைக்கும் இருக்க மாட்டாங்க, கைவிட்டுருவாங்க அப்படின்னு பெருசாக இதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. யாரு? ஜவஹர்லால் நேரு. ஆனால் அவர் பொட்டி ஸ்ரீராமுலு அதில் உறுதியாக இருந்தார். 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாரு. ரொம்ப மோசமாகுது நிலைமை. டிசம்பர் 19 இறந்தார். 1952 டிசம்பர் 19, ஐ திங்க் 15 வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இறந்துறாரு.
ஸோ எவ்வளவு நாள் கேட்பாங்க, சாரி இது இங்க இருக்கா, கரெக்ட் தான். டிசம்பர் 15 என்னது இறந்துடுறாரு. டிசம்பர் 15 காலமானார். 1952 அக்டோபர் 19 தொடங்கி சாகுமறை உண்ணாவிரதம் தொடங்கியப்போ டிசம்பர் 15 1952 இறந்துறாரு. 56 நாட்கள். அடிக்கடி முன்னாடியெல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்கான். நம்மளுடைய 12ஆம் வகுப்பு புத்தகத்துல இதை தூக்கி இங்க போட்டு 65 நாட்கள் அப்படின்னு கொடுப்பான். ஸோ 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து என்ன ஆகுது, அவரு காலமாயிட்டாரு. அந்த தனி ஆந்திர மாநிலத்திற்கு ஒரு உயிர் தியாகமே செஞ்சிருக்காங்க. ஒரு உயிர் போயிடுச்சு. ஓகேவா? இப்ப என்ன நடக்குது, அந்த பகுதிகளில், ஆந்திர பகுதிகளில் போராட்டங்கள், கடையடைப்பு, வன்முறை எல்லாமே நடக்குது. போராட்டம் ரொம்ப தீவிரமாகுது. ஓகேவா? சோ இப்ப என்ன பண்றாருன்னா, இதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டு, இது கரெக்ட் தான். ஓகேவா? இதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு அறிவிக்கை டிசம்பர் 19 தனி ஆந்திர மாநிலம் உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறார். ஓகேவா? அதான் அது எப்ப நடைமுறைக்கு வருது அப்படின்னா 1953 அக்டோபர் 1 அன்றிலிருந்து நடைமுறைக்கு வருது. ஓகேவா? சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலம் அப்படின்னா கண்டிப்பா எதை சொல்லலாம், ஆந்திராவை சொல்லலாம். இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி முதல் மொழிவாரி மாநிலம், அத மாகாணம் அப்படின்னா அது ஒடிசா மாகாணம். ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் பிறகு ஒரு மாநிலம் அப்படின்னா இது அதுதான் ஆந்திர மாநிலம். ஆந்திராவோட தலைநகர் எது இருக்கலாம் அப்படின்னும் போது மெதராஸ் நமதே அப்படின்னு ஆந்திரர்கள் முழக்கம் செய்யறாங்க. இது ஒரு சுவாரஸ்யமான கருத்தான். ஸோ இப்போ என்ன பண்றாங்க, அவங்க தனி மாநிலம் வேணும்னு சொல்லிட்டாங்க. தனி மாநிலம் கொடுத்தாச்சு, கிட்ட அறிவிச்சாச்சு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கண்டிப்பாக மெட்ராஸ் வேணும் அப்படின்றாங்க. அது மெட்ராஸ் வேணும்ன்றாங்க. அதான் மெட்ராஸ் நமதே அப்படின்னு சொல்றது. அது அதுக்கப்புறம் மெட்ராஸ் எல்லாம் கொடுக்க முடியாது என்று சூழ்நிலை வரும்போது அட்லீஸ்ட் கூவாணத்துல வச்சு, கூவாணத்துக்கு வடக்கு பக்கம் இருக்கிறது ஆந்திராவுக்கு போயிடணும், கூவாணத்துக்கு தெற்கு பக்கம் இருக்கிறது வேணா தமிழ்நாட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வருது. சோ இந்த நேரத்துல அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தலைநகரை மீட்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, தலையை கொடுத்தேனும் தலைநகரை மீட்கணும் அப்படின்னு ஒரு வராரு. அவர் தான் மாப்போ சிவஞானம். ஸோ அந்த வரலாறும் கீழே இருக்கு, நம்ம அதை பார்க்கலாம். இப்படிதான் என்ன நடக்குது, அந்த ஆந்திர மாநிலம் உருவாகுது. ஓகேவா? இருக்கா பாருங்க, அங்கே இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம். இப்போ டி பிரகாசம் தலைமையில என்ன பண்றாங்க, ஒரு போர்க்குழு அறிவிக்கிறாங்க. சென்னை ஆந்திர இருக்கு அப்படின்னு பரப்புரை செய்யறாங்க பாருங்க. டி பிரகாசம் தலைமையிலான அந்த குழு என்ன பண்ணுது, இல்ல சென்னை அந்த நகரம் யாருக்கு வேணும், ஆந்திர இருக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் என்ன பண்றாருன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழரசு கட்சியோட தலைவர் மாப்போ சிவஞானம், மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் தமிழரசு அப்படின்னு ஒரு கட்சி தொடங்கினவர். இவர் தான் என்ன பண்றாரு, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு முழக்கத்துடன் அந்த அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு போராட்டம் பண்றாரு. சரி, ஓகே. புதிய மாநிலம் உருவாயிடுச்சு. யாரு அந்த மாநிலத்தோட ஆளுநர்னா சிஎம் திரிவேதி, முதலமைச்சர் டி பிரகாசம், துணை முதலமைச்சர் சஞ்சீவ ரெட்டி. அப்போ ஆரம்பத்துல அதனுடைய தலைநகர் என்ன இருந்தது, கர்னூல் இருந்துச்சு. அதனுடைய தலைநகரம் கர்னூல் இருந்தது. ஓகேங்களா? இப்படிதான் ஆந்திர மாநிலம் உருவாகுது. அதுக்கு அடுத்து போயிடுமா, இப்போ ஆந்திர மாநிலம் உருவாயிடுச்சு. இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, மொழிவாரி மாநிலம் மத்த பகுதியினர் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? இப்ப அவங்களும் மொழிவாரி மாநிலம் எங்களுக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் கர்நாடகா, ஓகேவா, இன்னும் இந்தியாவில் மத்த பகுதிகளில் மொழிவாரி மாநிலங்கள் வேண்டும் அப்படின்னு அவங்களும் கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அப்போ அதுக்காக ஒரு குழு போடுறாங்க, ஒரு ஆணையம் போடுறாங்க. அந்த ஆணையம் தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். என்ன ஆணையம், மாநில மறுசீரமைப்பு ஆணையம். பாருங்க, மாநில மறுசீரமைப்பு ஆணையம். ஓகேவா? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் அப்படின்னு பேரு. ஓகேவா? இந்த இதே அமைக்கிறாங்க. நாடு முழுவதும் தனி மாநில கோரிக்கை பரிசீலிக்க பிரதமர் ஜவஹர்லால் நேரு மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தை அமைத்தார் சொல்லியிருந்தோம். எப்ப அமைக்கிறாரு, 1953 டிசம்பர் 22 அன்று இந்த குழு அமைக்கிறாங்க. இந்த குழுவுல மொத்தம் 3 பேரு. இந்த குழுவோட தலைவர் யார் அப்படின்னா ஃபசல் அலி. இந்த குழுவுல மத்த 2 பேர் யாருன்னா KM பணிக்கர், HN உசுரு அப்படின்னு மீதி 2 பேர் என்ன பண்றாங்க, இதுல உறுப்பினரா இருக்கிறாங்க. அப்போ 3 நபர் ஆணையத்தை என்ன பண்றாங்க, இதுல அமைக்கிறாங்க. 3 நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. சோ அவங்க ஓகேவா, தலைவர் பார்த்துட்டோம், உறுப்பினர்கள் பார்த்துட்டோம். அவங்க என்ன பண்றாங்க, அறிக்கை சொல்றாங்க.
1955 செப்டம்பர் 30 அன்று ஃபசல் அலி ஆணையம் தனது அறிக்கையை சமர்ப்பித்தது, பரிந்துரை செய்தது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொழிவாரி மாநிலம் உருவாக்கிக்கலாம், மாகாணம் இல்ல மாநிலம், மொழிவாரி மாநிலம் உருவாக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிட்டாங்க. அப்படி மொழிவாரி மாநிலம் உருவாக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியவைன்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயத்த அவங்க லிஸ்ட் அவுட் பண்றாங்க. என்னது? நாட்டின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பினை காத்தல். ஓகேவா? நீ மொழிவாரி மாநிலம் பிரிக்கும் போது நாட்டோட ஒற்றுமையும் பார்த்துக்கணும், பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் இல்லாம பார்த்துக்கணும். 2வது, மொழி மற்றும் கலாச்சார ஒத்த தன்மை, ஹோமோஜெனிட்டி. வெறும் மொழி மட்டும் பார்க்காம கலாச்சாரமும் சேமா இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கறதா மொழி மற்றும் கலாச்சார ஒத்த தன்மை. 3வது, நிர்வாக பொருளாதார மற்றும் நிதி சார்ந்த காரணிகள். இப்படி மாநிலங்கள் உருவாகும் போது அவங்களுடைய மாநிலத்தோட நிர்வாகம் பிளஸ் பொருளாதாரம், நிதி அதெல்லாம் போதுமான அளவுக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். மாநில அளவில் திட்டமிடுதல் மற்றும் மக்கள் நலன், இதையே கருத்தில் கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க, மொழிவாரி மாநிலங்களை உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு இந்த மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு ஆணையம் சொல்லுது. அதாவது ஃபசல் ஆணையம் இது போல பரிந்துரை செய்யறாங்க. அடுத்து இப்போ மொழி மற்றும் பண்பாட்டு மொழி மற்றும் பண்பாட்டு ஒத்த தன்மையுடன் ஒரே மொழி பேசும் மக்கள் இருக்காங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது பெரிய மாநிலமா உருவாக்கிக்கலாமா அப்படின்னா, அதாவது மொழி மற்றும் பண்பாட்டு தன்மை அடிப்படையில் அப்படி உருவாக்கலாம்னா கிடையாது. அதாவது மீனிங் என்னன்னா, ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் இருக்கலாமா, அதெல்லாம் வேண்டாம். ஏன் இப்போ மொழி பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்களா, அது ரொம்ப பெரிய நிலப்பரப்பா இருக்கா, அப்ப அது எல்லாம் சேர்த்து ஒரு மாநிலமா? இல்ல, ஒரு மொழிக்கு பல மாநிலங்களை கூட உருவாக்கிக்கலாம். ஒரு மொழிக்கு பல மாநிலங்களை தாராளமாக உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க இதுல சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபசல் அலி குழு எத்தனை மாநிலம் சொல்றாங்க பாருங்க. ஃபசல் அலி குழு 16 மாநிலங்கள், 16 மாநிலங்கள், 3 யூனியன் பிரதேசங்களை உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ மத்திய அரசு இந்த பரிந்துரைகளை ஏத்துக்கிட்டாங்க. சிறிய மாற்றத்துடன் மத்திய அரசு இதை ஏத்துக்கிட்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டு வராங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு எடுத்துட்டு வராங்க. என்ன அமெண்ட்மெண்ட்னா 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1956 இப்படி எடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா? இப்படி எடுத்துட்டு வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவை 14 மாநிலங்களாகவும் 6 யூனியன் பிரதேசங்களும் பிரிக்கிறாங்க. ஃபசல் அலி ஆணையம் இந்தியாவை 16 மாநிலங்களாகவும் 3 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னதை இவங்க அதுல சிறிய மாறுதல் பண்ணி 14 மாநிலங்களாகவும் 6 யூனியன் பிரதேசங்களும் பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்ப நடைமுறைக்கு வரணும்? இந்த சட்டம் 1956 நவம்பர் 1 அன்று நடைமுறைக்கு வரும். ஓகேவா? நடைமுறைக்கு வரும். அது அந்த 14 மாநிலங்கள் பார்க்க போறோம், 6 யூனியன் பிரதேசங்கள் பார்க்க போறோம். அந்த இடத்துல அது கொஞ்சம் டீட்டெயிலா பேசிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதா இன்னும் ஒரு 2 விஷயம் இருக்கு, அதையும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், முழுக்க அந்த மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை பார்க்கலாம். ஓகேங்களா? என்னது? இப்போ மாநிலம் மறுசீரமைக்கிறாங்க இல்லையா, அப்படி மறுசீரமைக்கும் போது இந்தியா முழுக்கவே இந்த பிரச்சனைகள் இருக்கு. இப்போ தமிழ் பேசுவாங்க, பட் ஆனா கேரளா கூட சேர்க்க வாய்ப்பு இருக்கு. அந்த பகுதியை தமிழ் பேசுவாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்க, ஆந்திரா கூட சேர்க்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. இது போல இந்தியாவில பல்வேறு மாநிலங்கள்ல என்ன நடக்குது, இந்த பிரச்சனை நிலவுது. சரியா? இப்ப என்ன பண்றாங்க, வடக்கு எல்லை போராட்டம். நம்ம ஏற்கனவே லைட்டா பார்த்திருக்கோம். அது என்ன வடக்கு எல்லை போராட்டம்? ஆந்திர மாநிலம் உருவாகும் போது ஆந்திர தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு மெட்ராஸும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆந்திரா கூட எது வேணும், மெட்ராஸும் வேணும், ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாரு, இந்த இடத்துலதான் தலையை கொடுத்தனும் தலைநகரை காப்போம் சொல்லின்ற ஒரு முழக்கத்துடன் வராரு இல்லையா, மாப்போசி. ஓகேவா? மாப்போ சிவஞானம் வராரு. அப்போ அந்த போராட்டத்துக்கு தான் வடக்கெல்லை போராட்டம்னு பேர். நம்ம அவங்க ஆளு, அதாவது ஆந்திர பகுதி மக்கள், எங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு மெட்ராஸ் வேணும். நம்ம பகுதி மக்கள் எங்களுக்கு திருப்பதி கொடுங்க. அப்ப அவங்க மீண்டும் திருத்தணி கொடுங்க, நம்ம ஆளுங்க சித்தூர் கொடுங்க. இப்படி மாறி என்ன பண்றாங்க, எங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னும் போது இப்போ வடக்கு எல்லையில சிக்கல் ஏற்படுது.
இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக ஒரு ஆணையம் போடுறாங்க. அதுதான் இந்த எல்லை சிக்கலை தீர்ப்பதற்கு ஒரு ஆணையம் போடுறாங்க. அதுதான் படாஸ்கர் கமிட்டி, HV படாஸ்கர் கமிட்டி அப்படின்னு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் தலைமையில இந்த கமிட்டி போடுறாங்க. யாரு? நேரு அரசாங்கம் தான் இந்த கமிட்டி போடுது. ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தது இந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ஆராய்ந்துட்டு திருப்பதி, சித்தூர் போன்ற பகுதிகள் ஆந்திராவுக்கு போயிடும். மெட்ராஸ், திருத்தணி போன்ற பகுதிகள் தமிழ் பேசுறவங்க அதிகமா இருக்காங்க, அதனால் சென்னை மாநிலத்துடன் இணைக்கப்படும், தமிழ்நாட்டுடன் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இப்போ 1956 நவம்பர் 1. ஓகேவா? சோ இப்படி கொடுத்துறாங்க. அதே போலதான் 1960 ஏப்ரல் 1 சின்ன மாற்றம் பண்றாங்க. சித்தூர், புத்தூர் வட்டங்கள்ல இருந்து ஒரு 394 கிராமங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது. சோ இதுமே வடக்கெல்லை போராட்டத்தின் அதன் விளைவாக நடந்த விஷயம். இதே போல எப்படி தமிழ்நாட்டோட வடக்கு எல்லையில இந்த நில பிரச்சனை ஏற்படுது, எல்லை பிரச்சனை ஏற்படுதோ, அதே போல சவுத் பகுதியில, தெற்கு பகுதியில என்னது எல்லை பிரச்சனை ஏற்படுது. அப்போ அதுக்காக ஒருத்தர் போராட வராரு. அந்த போராட்டத்துக்கு தெற்கு எல்லை போராட்டம் அப்படின்னு போராட்டம், தெற்கு எல்லை போராட்டம். யார் அப்படின்னா மார்ஷல் நேசமணி. தெற்கு எல்லை போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர், முன்னெடுத்தவர் யாரு? மார்ஷல் நேசமணி. இவர் மார்ஷல் நேசமணி பார்த்து கூட பார்க்கலாமே. இவரு 1945 டிசம்பர் 9 நெய்யூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குயா, அங்க திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்னு ஒரு சமூக நீதி அமைப்பு ஒண்ணு தொடங்குறார். யாரு? மார்ஷல் நேசமணி. நெய்யூர்ல திருவிதாங்கூர் பாருங்க, பாருங்க திருவிதாங்கூர் இன்னைக்கு எங்க இருக்கு? கேரளாவில் இருக்கு. ஆனா என்ன பண்றாரு? திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்னு ஒரு சமூக நீதி இயக்கத்தை தொடங்குறாரு. அது 1947 அக்டோபர் 8 திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்ற ஒரு இயக்கமா மாத்துறாங்க, அரசியல் இயக்கமா மாறுறாங்க. சமூக நீதி இயக்கம் அரசியல் இயக்கமா மாறுது. அவங்களே 1949 ஏப்ரல் 13 பாருங்க, குமரியை உள்ளடக்கிய ஐக்கிய கேரளம் என்னும் மலையாளிகளின் கோரிக்கையை எதிர்த்து திருவிதாங்கூர் அரசிதையும் முத்திரையையும் எரிக்கும் போராட்டம் நடத்தி காட்டியவர் யாரு? நம்ம மார்ஷல் நேசமணி. ஓகேங்களா? அதன் பிறகு பார்க்கலாம். 1954 ஆகஸ்ட் 11 கேரள பகுதியில் தமிழர்களால் விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டது. ஓகேவா? கேரள பகுதியில் இருக்க தமிழர்களால். சரி, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1956 பிப்ரவரியில தற்போதைய குமரி மாவட்டமும் செங்கோட்டை வட்டமும் மெட்ராஸோட இணைச்சிட்டாங்க. ஓகேவா? இந்த டைம்ல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா சிம்பிளா சொல்லிடலாம். தோவலை, கல்குளம், விளவங்கோடு, அகதீஸ்வரம் இது எல்லாம் அந்த கேரளா பகுதிக்கு போயிடுது, திருவாங்கூர் பகுதிக்கு போயிடுது. ஆனா இந்த பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்ப இருக்கு. ஆனா கன்னியாகுமரி தமிழ்நாட்டோட இருக்கு. ஆனா இந்த 4 வட்டம் எங்க போயிடுது? கேரளாவுக்கு போயிடுது. ஓகேவா? அப்போ இந்த போராட்டத்தின் விளைவாக தோவலை, கல்குளம், விளவங்கோடு, அகதீஸ்வரம் இந்த பகுதிகள் தமிழ்நாட்டுடன் சேர்க்கிறாங்க. ஏன்னா தமிழ் பேசக்கூடிய மக்கள் அதிகமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓகேவா, செங்கோட்டை பகுதி என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டை கூட சேர்த்துறாங்க. இங்கிருந்து அதே போல ஒரு சில பகுதி அந்த பக்கம் கொடுக்குறாங்க. இப்படி இந்த பகுதி கொடுத்தாலும் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டு அப்படியே சவுத்துல இந்த பிரச்சனை தீருது. அதை முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல வராங்க மேற்கு பக்கம். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா தேவிக்குளம், பீர்மேடு, செங்கோட்டை அந்த வனப்பகுதி, நெய்யாற்றோட கரை பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? கேரளாவுக்கு வழங்கிட்டாங்க. திருவிதாங்கூர் கொச்சியோட ஒரு பகுதியா மாறிடுச்சு. ஆக்சுவலி தேவிக்குளம், பீர்மேடு சொல்றோம் பாத்தீங்களா, இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற அந்த பகுதிகள் இப்போ சவுத்து தமிழ்நாட்டுல போராட்டம் பண்ணி ஓரளவுக்கு அங்க இருக்கிற பகுதிகளை மீட்டு கொடுத்துட்டாங்க. இந்த பகுதிகள் தமிழ் பேசுறவங்க இருப்பாங்க. எப்பயுமே யாரு அங்க தமிழ் பேசக்கூடிய மக்கள் தான் இருக்காங்க. ஆனா கேரளாவுக்கு சொந்தமா இருக்கு. இப்போ அடுத்தது இந்த பக்கம் வராரு. ஆனா மார்ஷல் நேசமணிக்கு போதிய ஆதரவு கிடைக்கல, அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. இது 1956 நடக்குது. 1956 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா யாரு இருக்கா? நம்ம காமராஜர் இருக்கார். காமராஜருக்கு மொழி பற்று இருக்காது, அவருக்கு தேசிய பற்று, நாடுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவர். அப்போ எங்களுக்கு என்ன பண்ணணும்? தேவிக்குளம், பீர்மேடு எல்லாம் தமிழ்நாட்டை கூட சேர்க்கணும் அப்படின்னும் போது அப்போ காமராஜர் ஒரு வார்த்தை சொல்றாரு, மேடாவது பள்ளமாவது எல்லாமே எங்க தான் இருக்குது அப்படின்னா இந்தியாவில தான் இருக்குது, அதெல்லாம் பிரிக்க முடியாது, அதெல்லாம் இங்க சேர்க்க முடியாது, போங்கப்பா அப்படின்னு
சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்படிலாம் நடக்குது அந்த பகுதி. அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்துட்டோம் வடக்கிழை போராட்டம், தெற்கிழை போராட்டம் மாநில மறுசீரமைப்பதால் நடந்துச்சு. அதை பார்த்துட்டோம். அகைன் இங்க வாங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி இதை எடுத்துட்டு வராங்க. நவம்பர் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வருது. ஏற்கனவே பார்ட் ABCD இருக்கு இல்லையா, இப்படிதான் மாநிலம் இருந்துச்சு. 1950 இருந்து 56 வரைக்கும் இப்படிதான் இருந்துச்சு. இதெல்லாம் அபாலிஷ் பண்றாங்க. இதை மாத்திட்டு என்ன பண்றாங்கன்னா, ஓகேவா, 7வது சட்டத்தின் அடிப்படையில என்ன பண்றாங்க, இந்தியாவை 14 மாநிலங்களாகவும் 6 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கிறாங்க. ஓகேவா, 14 மாநிலங்களாகவும் 6 யூனியன் பிரதேசங்களாகவும் இந்தியாவை பிரிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அந்த பகுதி அப்படின்னு பார்ப்போமா? பகுதி 6, அதாவது பகுதி, ஓகே, அதாவது பார்ட் 6, 7, 8, 9 இதுலதான் ஏ மாநிலங்கள் இருந்தது, பி மாநிலங்கள், சி மாநிலங்கள், டி மாநிலங்கள் அப்படின்னு இருந்துச்சு. இதை என்ன பண்ணிட்டோம், இத எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணி இத 6 இருக்கு, 6 இப்ப இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா மாநிலங்கள் அப்படின்னு மாத்திட்டோம். நான் மாத்திட்டோம் மாநில, ஸ்டேட், கரெக்டா, மாநிலங்கள். இதை என்னன்னு மாத்திட்டோம், 8 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு மாத்திட்டோம். இது ரெண்டும் நீக்கிட்டாங்க, எம்டி ஆயிடுச்சு. பகுதி 7 கான்ஸ்டிடியூஷன்ல பகுதி 7 பகுதி 9 எம்டியா இருக்குது. ஓகேங்களா? நம்ம இப்ப போய் பார்த்தா தெரியும். பகுதி இப்படி எம்டியா இருக்கும்போது இந்த இடத்துல எம்டியா தான் இருக்கு. 56 இருந்து அப்படியே அந்த இடம் காலியா தான் இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு ஒண்ணு நினைச்சு பகுதி 9, 9A, 9B இது எல்லாமே உள்ளாட்சி அமைப்பை பத்தி சொல்ற மாதிரி வச்சுட்டாங்க. இப்பவும் எது எம்டியா இருக்கு அப்படின்னா பகுதி 7 எம்டியா தான் இருக்கு. கிளியரா? ஓகேவா? சோ அதுதான் இதுல கொஞ்சம் கூடுதலா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநிலங்கள் என்ன பண்றது, இந்தியாவோட மாநிலங்கள் 14, யூனியன் பிரதேசங்கள் 6. அது என்ன அப்படின்னு ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன இருக்கு, புது புது மாநிலங்கள் உருவாகிருக்கும். அதையும் நம்ம பார்த்துட்டு இந்த ஏரியா முடிச்சிட்டோம்.